அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று இந்தியா முழுவதுமே இந்த பாலியல் வன்கொடுமை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்றை நினைவு கூறுகிறேன், தெரியாமல் ஒன்றுமில்லை, நினைவு கூறுகிறேன். எஸ்பிக்களும் கலெக்டர்களும் அமைச்சர் பெருமக்களும் முதல்வர்களும் உட்கார்ந்து பேசினால் இதற்கு தீர்வு இல்லை. நிச்சயம் இதற்கு தீர்வே கிடையாது. ஏன் மத்திய அரசு அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து இந்த சட்ட திருத்தத்தை, அதாவது பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் அல்லது குறைந்தது 250 ஆண்டுகளாவது சிறை தண்டனை. அந்த 250 ஆண்டுகள் என்பது என்ன தண்டனை என்பது வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய சட்ட புத்தகங்களில் இருக்கிறது. அமெரிக்கா, இத்தாலி, ஜெர்மனி, சிங்கப்பூர், லண்டன் இப்படிப்பட்ட நாடுகளில் ஒரு குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை மரண தண்டனையை விட மிக கொடுமையான தண்டனை சாகும் வரை. ஆனால் ஆயுள் தண்டனை என்பது நமது சரித்திரத்திலே எழுதப்பட்ட கதை என்னென்றால் 13 ஆண்டுகள். அதில் நன்னடத்தை என்ற பெயரில் 4 ஆண்டுகளுக்கு முன்னாவே அண்ணா பிறந்தநாள், காந்தி பிறந்தநாள், அம்பேத்கர் பிறந்தநாள், நடிகர் சீமான் பிறந்தநாள் இப்படிப்பட்ட விடுதலை செய்து விடுகிறார்கள். ஐயா, நான் சொல்வதெல்லாம் சட்ட திருத்தம் தேவை. பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்களை கைது செய்து போலீசார் இரவு பகலாக தேடி குற்றவாளிகளை உயிரை பணயம் வைத்து காவலர்கள் கைது செய்து நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றால், எனது அன்பு சகோதரர்கள் வழக்கறிஞர் பெருமக்கள் அவர்களுக்காக வாதாடி அவர்களை ஜாமீனிலே வெளியே வருகிறார். அதிகபட்சமாக அவருக்கு ஓராண்டு போக்சோ என்ற பெயரிலே கொடுக்கலாம். மீண்டும் அவர் வருவார், கைவரிசை காட்டுவார். நான் சொல்வதெல்லாம் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். எந்த குற்றத்திலாவது குற்றங்கள் கடுமையாக்கப்படுமானால், தண்டனைகள் அதிகமாக படுமானால் குற்றங்கள் குறையும். எனவே ஒரு குற்றத்திற்கு 2 குற்றத்திற்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஜாமீன் வழங்குவதையும் சிறைச்சாலைகள் தமிழகத்தில் அதிக அளவில் நிறுவப்பட வேண்டும் என்பதும் எனது கோரிக்கை. ஏனென்றால் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் சட்டம் கடுமையாக்கும் வரையில் நிச்சயம் இந்த குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆசிரியர் முதல், பாதியார் முதல், சாமியார் முதல், குருமார்கள் முதல் அனைவரையும் சொல்கின்றேன். யாரையும் நான் இதில் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. குற்றங்கள் பெருகி கொண்டுதான் இருக்கும். அந்த குற்றங்களை தடுக்க ஆலோசனை கூட்டம் தேவையில்லை, சட்ட திருத்தம் தேவை. சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். நீதிபதிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தீர்ப்புகள் வழங்கக்கூடாது. பெஞ்ச் அமர்வு, அதே சமயத்தில் பெஞ்ச் அமர்வு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் என்ற நீதிபதிகள் மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கக்கூடாது என்பதுதான் எனது வேண்டுகோள். எனவே இந்த ஆலோசனை கூட்டம் டிஜிபி, ஐஜி இவர்களெல்லாம் முடிவெடுத்தால் எதுவுமே நடக்கப் போவதில்லை. சிசிடிவி கேமராக்கள் பொருந்தலாம், மற்ற வழிகளில் தடுக்க முயற்சி செய்யலாமே ஒழிய சட்ட திருத்தம் என்பது நீதிமன்றத்தால் வழங்கப்பட வேண்டிய சட்ட புத்தகத்தை புரட்டி போட்டு அந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை திருத்த சொல்லவில்லை, நல்லிடத்தை திருப்பவில்லை. குற்றவாளிக்கு வழங்கப்படும் தண்டனைகள் தான் கடினமாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் குற்றவாளிகள் நடமாட முடியாது, குற்றங்கள் செய்ய முடியாது. அதே போன்று சிறைத்துறையிலே இருக்கக்கூடிய அனைவரும் மனிதாபிமானத்தோடு, மனிதாபிமானம் குற்றவாளிகளுக்கு அல்ல, குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு, குற்றம் பாதிக்கப்பட்டவர்களால் இவர்கள் சிறை தண்டனை அனுபவிக்கிறவர்களுக்கு சலுகைகள் வழங்கக்கூடாது. சிறைச்சாலைகளில் இருந்து கொண்டே குற்றங்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன என்பதை கர்நாடகா எடுத்துக்காட்டாக உள்ளது. தமிழகத்தில் எப்படியோ இனி வரும் காலங்களில் தெரியும். எனவே தயவு கூர்ந்து சட்டம் திருத்தம்தான் வேண்டுமே ஒழிய இந்த ஆலோசனை கூட்டங்கள் எப்படி தடுப்பது என்றதில்லை. சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அதிகபட்சம் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது வாதம். எனவே தயவு கூர்ந்து இனி வரும் காலங்களிலாவது இது குறித்து மக்கள் விழிப்புணர்வுடன் இருந்து வழக்கறிஞர் பெருமக்கள் தயவு கூர்ந்து, அவர்களும் பெண் பிள்ளை பெற்றவர்கள், ஒரு தாயின் பிள்ளைகள், ஒரு அண்ணனின் தங்கைகள், தங்கையின் அண்ணன்கள் இப்படி இருக்கிறார்கள். அவர்கள் தன் குழந்தைகளுக்கு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து இப்படிப்பட்ட பாலியல் குற்றவாளிகளுக்கு வாதிடாமல் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.